अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அன்னபூர்ணோபனிஷத் 4வது அத்தியாயம் 14வது மந்திரத்திலிருந்து பார்க்கலாம். ஜீவன் முக்தன்றவன் எப்படி இருப்பான்? அவருக்கு இந்த ஆகாசத்துல போறது இந்த மாதிரி சித்திகள்லாம் இருக்குமா? அவர் பார்த்தா அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு அப்படிலாம் கிடையாது. பரிபூர்ணமான ஆத்மாலேயே பார்க்கிறவருக்கு தான் ஜீவன் முக்தன்னு பேரு. அவர் பூர்ணமான ஆத்மாவை பார்க்கும் பொழுது அபரிபூர்ணமான இச்சாதி விஷயங்கள், இந்த சித்தி விஷயங்கள் அவருடைய திருஷ்டி போகவே போகாது. அதனால அவருக்கு இப்படிப்பட்ட சித்திகள்லாம் இருக்காது அப்படின்னு பதில் சொல்லி அந்த ஜீவன் முக்த ஸ்வரூபத்தை வர்ணனம் பண்ணிட்டு வர்றார். இது நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஞானம் வந்தன்னைக்கு பார்த்துக்கலாமே, என்ன நம்மளுடைய லட்சியம் என்ன, நம்ம எந்த நிலையில போய் சேர போறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மனசை பக்குவமா மாத்தின்றே வந்தோமேயானால் படிப்படியா நம்ம பண்ணக்கூடியதான சிரவணாதிகள் நமக்கு பலனை கொடுக்கும். அதனால ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்திதி, ஆத்மனிஷ்டா, இந்த பிரம்மனிஷ்டா இவைகள்லாம் உபனிஷத்துலயும் பகவத்கீதையிலையும் நம்ம கேட்கறது அனுபவம் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாத வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான அந்த அனுபவத்தை ஒரு லெவலேஷம் கொஞ்சம் இப்படியாகும் இப்படியாகும்னு சொல்றதுக்கு இந்த இவர் முயற்சி பண்ணிட்டு வர்றார். இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுல கடைசியில என்ன சொல்றாருன்னா, மனசு நாசமா ஆகணும். எம் நயந்தி நவைரூப்பியம் தஸ்ஸ நஷ்டம் மனோவிதுரு அப்படின்னு முடிச்சார். யாருடைய மனசு நஷ்டமாறுதோ அவர் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப மனசு நாசமாறுது அப்படின்னா மனசை எப்படி நாசம் பண்ண முடியும்? அதான் மனோ நாசம் எப்படி நாசம் பண்ண முடியும் முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ மனசு நாசம், அந்த நாசம்னா என்ன? இப்போ ஒரு குடம் இருக்கு, அதை நாசம் பண்ணணும் அப்படின்னா அந்த குடத்தை நம்ம எப்படி நாசம் பண்ணணும்? அது ஒரு வழக்கை எடுத்து போடுறது, தலையை கீழே போடுறது, இப்படி எல்லாம் பண்ணா இந்த ஒரு பொருளானது எப்படி நாசம் அடைகிறதுன்னு நமக்கு தெரியும். மனசோ சூக்ஷ்மமான பொருள். மனசனுடைய நாசம்ன்றது என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா மனோநாசம் எனக்கூடியதான மனோநாசத்துக்கு சாதனங்கள் முன்னாடி பார்த்தோம். அது பண்ணும்போது நம்ம எந்த லட்சியத்தை போய் அடையணும் அப்படின்றது இங்க தெரிய வரும். அதுக்காக சொல்றாருங்க, விவித சித்தநாசோ அஸ்தி ஸ்வரூபோ அரூப ஏவச. சித்தநாசம்ன்றது 2 விதமா சொல்லியிருக்கு. விவித சித்தநாசோ அஸ்தி ஸ்வரூப அரூப ஏவ. ஸ்வரூபமான நாசம், அரூபமான நாசம், அதாவது உருவத்தோட இருக்கக்கூடியதான நாசம், உருவமே போனதான நாசம் அப்படின்ட்டு. இதுக்கு தக்தபட்ட நியாயம்ன்ட்டு இன்னும் மற்ற கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கார். அதை மனசுல வச்சுட்டு மேல நம்ம பார்த்தோம்னா புரியும். இப்போ கொடியில துணி வளர்ந்துருக்கு, ஏதோ ஒரு காரணம் அந்த கொடி பத்தின்னு தெரியாது, துணி பத்தின்னு இருக்கு. துணி பத்தின்னு இருக்குன்னா அந்த காலத்துல அப்படித்தானே இருக்கும். வீடுல பின்னாடி விறகு அடுப்புல வெந்நீர் போடுவா ஸ்நானம் பண்றதுக்கு. அது பக்கத்துலயே துணி காய்ச்சி துணியை காய வைக்கிறதுக்கு கொடி கட்டியிருப்பா. இது காத்துல ஏதோ ஒரு நெருப்பு பொறி ஒரு துணி பத்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, துணி அப்படியே பத்தின்னு எரிஞ்சிடும். ஆனா அந்த அதே உருவத்துல சாம்பல் அங்க அப்படியே இருக்கும். துணி எரிஞ்சு பார்த்தவளுக்கு தெரியும். இன்னெல்லாம் போகின்னா தெருவில் போட்டு துணியெல்லாம் எரிப்பா. இப்போ அது பண்றது இல்லை. அந்த துணி எரிஞ்சதுன்னா அந்த துணியோட உருவம் மறையாது. அது பார்த்தா இது வேஷ்டி, இது புடவைன்றது தெரியும். கொடியில இருக்கக்கூடியதான அந்த துணியானது எரிஞ்சிருக்கும், சாம்பல் அதே போல இருக்கும்.
ஆனா அது துணி பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணுமான்னு பண்ணாது, தொட்டா பல பலன்னு உதிர்ந்துரும். இதுக்கு சரூப நாசம்னு சொல்றது. நெய் வந்து நெருப்புல பட்டதுன்னா அங்க நெய் இருந்ததே தெரியாது, மொத்தமா போயிடும். அதே போல கற்பூரம் வந்து நெருப்புல போட்டோம்னா கற்பூரம் இருந்தது தெரியாது, மொத்தமா போயிடும். அது அரூப நாசம்னு சொல்றது. ரெண்டு விதமான நாசம், சரூப நாசம் அரூப நாசம்னு திருஷ்டாந்தத்தை மேல் கிரந்தங்கள்ல கொடுத்திருக்காரு. இங்க அதை தான் சொல்றாரு இவர். சரூபோ அரூப ஏவச்ச ஜீவன் முக்தோ சரூபஸ்யாத் அரூபோ தேக முக்திக. ஜீவன் முக்தி நாசம்ன்றது வந்து சரூப நாசம். மனசு போயிடும், மனசு தன்னுடைய காரியத்தை பண்ணாது. ஆனா மனசு இங்க இருந்திருக்கு அப்படின்ற அடையாளம் நமக்கு இருக்கும். மனசு இருந்தா என்னென்ன காரியங்கள் நடக்குமோ, மனசு இருந்தா எப்படி நம்ம வாழ்க்கை போயிருக்குமோ அது போல ஒண்ணு இருக்கும். மனுஷன் போல அந்த நிழல் இருக்கும், அது போல மனசுக்கு நிழல் போல ஏதோ ஒரு பொருள் இருக்கும். மனசு பண்ற காரியம் பண்ணாது. அதனாலதான் ஜீவன் முக்தன் வந்து போகும்போது அவரும் நம்மளோட பேசலாம், நம்ம அவருக்கு நமஸ்காரம் பண்ணா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணலாம், சரி நன்னா இருக்கியா, இது பண்றியா அது பண்றியான்னு ஏதாவது சொல்லலாம், மந்திரங்கள் உபதேசம் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா நம்ம மனசு போல, மனசுக்கு முக்கியம் என்ன, சங்கல்பம் விகல்பம் நிச்சயம் இவைகள்லாம் சொல்றது. இது பண்ணலாமா வேண்டாமா, அப்ப இப்படிதான் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சு ராகத்வேஷத்தோட இவனுக்கு நமக்கு வேண்டியவன் வந்திருக்கான் வேண்டாதவன் வந்திருக்கான் இப்படி எல்லாம் யோசிக்காமல் நம்மளுடைய பிராரப்தம் அவரோட மனசை ஏதோ ஒண்ணு பண்ண வைக்கிறது. நம்ம அவர்கிட்ட போறோம், அவர் நம்மளோட பேசுறாரு அப்படின்னா அவருடைய கர்மானால அவர் பேசுறார். ஒரு மகான் கிட்ட சம்பாஷணம் பண்ணக்கூடியதான பாக்கியம் நமக்கு இருக்கு பூர்வ ஜன்மால நம்ம பண்ண புண்ணியத்தினால. அதனால அவர் வாக்குல இருந்து ஒரு சப்தம் வருது. அது அதனாலதான் அது சரூப நாசம். மனசு இருந்தா என்ன வேலை நடக்குமோ அது போல இருக்கு, ஆனா மனசு இல்லை. விவிதக சித்தநாசோஸ்தி சரூபோ அரூப ஏவச ஜீவன் முக்தோ சரூபஸ்யாத் அரூபோ தேக முக்திக. சித்தசத்தாய துக்காய, மனசு இருக்குன்றது துக்கத்துக்காக, சித்த நாச சுகாயச, சித்தத்தினுடைய நாசம் வந்து சுகத்துக்காக. சித்தசத்தாம் க்ஷயம் நீத்வா, சித்தத்தினுடைய இருத்தல் சத்தா அதை க்ஷயம் நீத்வா அதை அழித்து சித்தம் நாசம் உபானயே, மனசு இருக்குன்றத போக்கடிக்கணும். அப்படின்னா மனசனுடைய காரியத்தை நம்ம பண்ணாம பார்த்துட்டோமே ஆனால் அது போயிடும். இப்போ இது வந்து யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் ஆயிடுக்குன்னு வச்சுக்கோங்க. 2-3 நாள் 2-3 மாசம் படுத்த படுக்கையா இருக்கா, இந்த போன் ஜாயிண்ட் அதெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கவா வந்து 1 மாசம் 2 மாசம் பெட் ரெட்டனா இருக்கா. அவ திரும்பி ஏந்து நடக்கணும்னா குழந்தைக்கு நடக்கிறதுக்கு சொல்லி தரா போல பிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் சொல்லி கொடுத்தாதான் அவளால் திரும்பி பழையபடி நடக்க முடியாது. ஏன்னா டாக்டர் என்ன சொல்ற, அந்த மசில் வீக் ஆயிடுச்சு, மசில் மெமரி போயிட்டு நம்ம எப்படி நடக்கிறோன்றது வந்து 1.5-2 வயசுல கத்துண்டது. அதுக்கப்புறம் சரீரம் வந்து தன்னிச்சையா நடக்க ஆரம்பிக்கிறது. அது 2 மாசம் பண்ணாம போயாச்சு அப்படின்னா அது போயிடும். அதே போல சில நாட்கள் கணக்கு சொல்லியிருக்கு. அத்தனை நாள் மௌனமா இருந்தா அதுக்கப்புறம் பேச்சே வராம போயிடும். மௌனமாவே இருந்துட்டாங்கன்னா பேச்சு முழுக்க போயிடும். இந்த கோமா எல்லாம் இருந்து 3 மாசம் 6 மாசம் அதுக்கப்புறம் வரவாளுக்கு பேச்சு சரியா வராது. திரும்பி முதல்ல இருந்து அவளுக்கு சொல்லித்தரணும். படிப்பா எல்லாம் புரிஞ்சுப்பா இருக்கும், ஆனா பேச்சு மட்டும் வராது. அது முதல்ல இருந்து முயற்சி பண்ணணும். அது போல மனசு பண்ணக்கூடிய எல்லா காரணத்துக்கும் அதே தான். அதே போல மனசு வந்து நம்ம மனசு அடக்கணும்னா என்ன பண்ணணும், மனசுல வரக்கூடியதான எண்ணங்கள் வராம பார்த்துட்டோம்னா மனசு தானே அடங்கி போகுது. சித்தசத்தான் க்ஷயம் நீத்வா சித்தம் நாசம் உபானையே, மனஸ்தாம் மூடதாம் வித்தி. மனஸ்தா அப்படின்னா மனஸ்துவம், அந்த தாண்டது வந்து அந்த தன்மையை குறிக்கக்கூடியது. மனஸ்துவம் மனதாக கூடிய தன்மை, அதான் மனசனுடைய தர்மமானது மூடதாம் வித்தி. மனசு இருக்குன்றது வந்து மூடத்தன்மை. எதா நஷ்யதி சானக, ஏ அனக பாபமற்றவனே எதா நஷ்யதி, அது எப்போ அந்த மனதாக இருக்கக்கூடிய தன்மை நாசமாகிறதோ சித்த நாசாபிதானம் ஹி, அதுக்குதான் சித்த நாசம்னு பேரு. மனசுக்கு மனசாக இருக்கக்கூடிய தன்மை போயிடுச்சுன்னா, கண்ணை மூடிட்டே இருந்தானா பாக்குற தன்மை போயிடும். எந்த ஒரு கரணமும் ரொம்ப நாள் வேலை பண்ணாம இருந்ததுன்னா அந்த தன்மை போயிடும். அது போல இப்போ அப்படிதானே சொல்ற, ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தால அவளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வரும், இது வரும். அதுக்கப்புறம் அவளால சாதாரணமா நடக்க விட முடியாம போயிடும்.
சித்தநாசாபிதானம் அந்த மனஸ்தா அது போயாச்சுன்னா மனசுக்கு மனசாக இருக்கக்கூடிய தன்மை. எப்ப பார்த்தாலும் மனசுல போட்டு வேலை பண்ணி ஆலோசனை பண்ணிட்டே இல்லாமல் அதுக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டோம்னா தத் சொரூபம் இது யுகம். அதுக்குதான் சித்தநாசம்னு பேரு, அபிதானம்னு பேரு. சித்தநாச அபிதானம் தது சொரூபம் இது யுகம். அந்த நிலைக்கு அதுதான் சொரூபம், அதுதான் ஆத்மான்னு சொல்றது. நம்ம ஆத்மாவை எங்கேருந்தோ கொண்டு வர வேண்டாம். மனசு அது வேலையை பண்றதை நிறுத்திட்டோம்னா ஆத்மா அங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மைத்ரியாதிபர் குணையில் யுக்தம் பவதி உத்தம வாசனம். முதல்ல மனசுல இருக்க கெட்ட வாசனையை போக்கடிக்கணும். கெட்ட வாசனையை போக்கடிக்கணும்னா அதை எடுத்து போட முடியாது. நல்ல வாசனைகளை கொண்டு வரணும். நல்ல வாசனைகள் மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷா. மைத்ரி, நம்ம கிட்ட தேசத்தை பார்க்கிறவாளுக்கு இடத்துலயும் நம்ம மைத்ரி பாவத்தோட அவகிட்ட நல்லதோட நம்ம நடந்துக்கணும். இதனால என்ன, எழுச்சிவாயன்னு சொல்லுவாளே எனக்கு கெட்ட பேர் வருமே, நான் ஏமாந்தவன் நினைப்பாளே நினைச்சுட்டு போட்டோம். இங்க நம்ம எதுக்காக மனசுல நல்ல எண்ணங்கள் கொண்டு வரணும்னா அவனுக்கு கருணையை காட்டணும்ன்றதுக்கு இல்லை. நம்ம மனசுல நல்ல எண்ணம் இருந்ததுன்னா நம்ம சம்சாரத்திலையும் சீக்கிரம் தப்பிச்சுக்கலாம். நமக்கு யாராவது கெடுதல் பண்ற அப்படின்னா அவகிட்ட நம்ம நல்ல எண்ணத்தோட இருக்குமே, ஆனால் கஷ்டம்தான். அது மோட்சம் மட்டும் சுலபமா வரப்போகுது. அதனால மைத்ரி, கருணா, ரொம்ப கீழே இருக்க வாழ் இடத்துல கருணா, முதிதா, நம்மளோட நல்ல ஒரு நிலைமையில இருக்கவாகிட்ட முதிதா, அவளை பார்த்து பொறாமப்படாத, ஆஹா அவன் பாரு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான் அதனால அவளுக்கு இவ்வளவு செல்வம் வந்துருக்கு. உபேக்ஷா, நம்மள தேசம் பண்றவா இடத்துல உபேக்ஷா, பாபம் பண்ற இடத்துல உபேக்ஷா. இந்த மாதிரி மைத்ரியாதி வாசனா லப்தியா மகாபிரளய சாட்சினி அப்படின்னு இருக்கு அம்பாளுக்கு. அதனால மைத்ரியாதிபர் குணையுக்தம் பவதி உத்தம வாசனம். இது பண்றதுனால அவனுக்கு லாபமும் நஷ்டமும் கிடையாது. அவனுக்கு லாபமும் நஷ்டமும் அவனுடைய கர்மாப்படி வரப்போகுது. இந்த மாதிரி நம்ம பழகி இருக்கிறதுனால நமக்கு நல்ல உத்தமமான ஒரு பலன் கிடைக்க போகுது. பூயோ ஜன்ம வினிர்முக்தம் ஜீவன் முக்தஸ்த தன்மனா. அது பூயோ ஜன்ம அடுத்த பிறவி இல்லாம பண்ணிடும். அடுத்த பிறவி இல்லாம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி நல்ல வாசனைகளை கொண்டு வந்துட்ட அதுக்கப்புறம் வேதாந்தம் சட்டுன்னு புரியும். இது வரைக்கும் புரியாத வேதாந்தம் உடனே புரியும். ஜீவன் முக்தஸ்த தன்மனக. அப்ப அவனுடைய மனசுல சாதாரணமா ஆலோசனை பண்றது, இதுவாத்வான் சங்கல்பம் விகல்பம் இவைகள்லாம் பண்றதை விட்டுடு மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷான்றது அந்த நல்ல வாசனைகள், சுப வாசனைகள் கொண்டு வந்தாச்சுன்னா அவன் மனசு அப்படி இருக்கும். இதுதான் சரூப நாசம் அப்படின்னு சொல்றது, நாசம்னு சொல்றது. சரூபோசவும் மனோநாச. அது மனசுல எண்ணங்கள் இருக்கு, எண்ணமே இல்லாம போல மனசு மாதிரி இருக்கு. ஆனா சாதாரணமா மனசு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யாமல் மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷான்னு வேலை செஞ்சுட்டு இருக்கு. சரூபோசவும் மனோநாச ஜீவன் முக்தஸ்ய வித்தியதே இதாக அரூபநாசஸ்து வர்த்ததே அதேக முக்திகே. இது சரூபநாசத்தை ஜீவன் முக்தனுக்கு சொல்லிட்டேன். விதேக முக்தனுக்கு அரூபநாசம் இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்த்தோம், மனோநாசம்ன்றது சரூபநாசம் அரூபநாசம்ல ரெண்டு விதம். சரூபநாசத்தை தான் முதல்ல நம்ம சம்பாதிக்க முடியும். சரூபநாசத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டியது மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷான்னு நல்ல வாசனைகள். இது மட்டும் நல்ல வாசனைகள் இல்லை, மைத்ரியாதி வாசனா லப்தியான்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரத்தை சிந்தனம் பண்றது, மகான்களுக்கு சேவை பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல சுப வாசனைகள்னு இருக்கு. அதுபடி இருக்கிறது. இது பண்றதுனால அவனுக்கு மனசு சாதாரணமா ராகத்வேஷாதிகள்ல பிரவர்த்திக்கிறத தடை போட்டு நிற்கும். அது பண்ணியாச்சுன்னா அதுக்குதான் ஜீவன் முக்தின்னு பேரு. சரூபோசவும் மனோநாச ஜீவன் முக்தஸ்ய வித்தியதே இதாக அரூபநாசஸ்து வர்த்ததே அதேக முக்திகே. இப்ப அது எப்படி இருக்கும், ரூபம் இல்லாத அரூபநாசம்னா என்ன அடுத்தது சொல்றது. விதேக முக்த ஏவாசோ வித்தியதே நிஷ்கலாத்மக. அந்த விதேக முக்தன் எப்படின்னா நிஷ்கலாத்மக, எந்த ஒரு கலையும் மனசுக்கு 16 ஷோடசக்கல புருஷகன்னு சொல்றது உபனிஷத். மனசுக்கு எந்த விதமான கலை, இங்க கல்பனைன்னு எடுத்துக்கலாம், கலானா பாகம், கலாத்து ஷோடசாத்மக 16ல் 1, கால் பாகத்துக்கு கால் பாகம் 16 கலான்னு பேர். அதுக்கு மனசுல எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், இது அது மேல் கீழே வேண்டியது வேண்டாதது எந்த விதமான பேதமும் இல்லாமல் இருக்கிறது நிஷ்கலாத்மக. சமக்ராக்ர குணாதாரம் அபிசத்துவம் தலீயதே விதேக முக்தோ விமலே பதே பரமபாவனே. சத்துவம், இந்த சத்துவம்ன்றது மனசு, இந்த எண்ணம் பண்ற பாருங்க. சத்துவம்
சமக்ர அக்ரிய குணாதாரம் அபி. எல்லா சமக்ரம்னா எல்லா, அக்ரிய குணாதாரம் முக்கியமான அக்ரியம்னா முக்கியமானது, குணாதாரம். மனசு கண்ணோடு சேரும்போது ரூபத்தை கிரகிக்கும், காதோடு சேரும்போது சப்தத்தை கிரகிக்கும். அது போல அக்ரிய குணாதாரம், ஒவ்வொரு புலனுக்கும் என்ன குணம் இருக்கோ அதுக்கு மனசு ஆதாரமா இருக்கு. அப்படிப்பட்ட சத்துவம் மனசானது விதேக முக்தோ, அந்த விதேக முக்தியில பிரலீயத்தை ஒடுங்குகிறது. ஆத்மனி பிரலீயத்தைன்னு சேர்த்துக்கணும். விதேக முக்தோ, அந்த விதேக முக்தியில் விமலே பதே, எந்த ஒரு நிர்மலமான அந்நிலையில் பரமபாவனை மிக மிக சிறந்ததான பாவனமான புண்ணியமான சுத்தமான அந்நிலையில் பிரலீயத்தை, எல்லா குணத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியதான மனசு விதேக முக்தியில் ஆத்மாவில் லயத்தை அடைகிறது. அப்படின்னா சாதாரணமான நிலையில கண்ணோடு சேர்ந்து ரூபத்தை கிரகிக்கும், காதோடு சேர்ந்து சப்தத்தை கிரகிக்கும். ஆனா விதேக முக்தியில எந்த புலனோடும் சேராமல் ஆத்மால போய் சேர்ந்துடும். ஆத்மால சேர்ந்தா என்னத்தை பண்ண முடியும்? ஆத்மா ஒன்றும் பண்ணாது, வெறும் ஆனந்தத்தை மட்டும் கிரகிக்கும். அதுதான் விதேக முக்தி. கண்டானது இப்போ கரண்ட் இருக்கு, கரண்ட் ஃபேனுக்கு போனா சுத்துறது, லைட்டுக்கு போனா வெளிச்சத்தை கொடுக்கறது. அந்த கரண்ட் எதோடும் போகாம இருந்ததுன்னா எந்த காரியமும் பண்ணல. அது போல இந்த மனசானது ஒவ்வொரு புலனோடு சேரும் போது அந்தந்த காரியத்தை பண்ணிட்டு வருது. எதுவும் இல்லாம ஆத்மால போய் சேரும் போது வெறும் அந்த ஆனந்தத்தை மட்டும் கிரகிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. விதேக முக்தி விஷயே தஸ்மின் சப்தக்ஷயாத்மகே சித்தநாசே விரூபாக்கே ந கிஞ்சிதேக வித்யதே. விதேக முக்தி விஷயே தஸ்மின் அந்த மனசில், விதேக முக்தி விஷயே, விதேக முக்தியை விஷயமாக கொண்டு, விதேக முக்தி விஷயமான மனசு, அந்நிலையில் இருக்கக்கூடியதான மனசு, சப்தக்ஷயாத்மிகே, அதுக்குதான் சப்தக்ஷயம்னு பேரு. அப்ப மனசு இருக்கான இல்ல, மனசே போயிடுது. மனசு ஆத்மால போய் ஒடுங்கிடுது. அப்ப மனசுன்றது எந்த ஒரு காரியத்தையும் பண்ணல. சப்தக்ஷயாத்மிகே சித்தநாசே விரூபாக்கே தான் அரூபமான நாசம். மனசு முழுக்க இல்லாம போயிடுது. எப்படி கற்பூரமானது எரிஞ்ச பிறகு அந்த இடத்துல அது இருந்ததுன்ற ஒரு தடயமே இல்லையோ, நெய்யானது எரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்ததுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லையோ, அது போல மிஞ்சி போனா என்ன இருக்கும்? நெய் இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வாசனை இருக்கும். கற்பூரம் போச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கருப்பா இருக்கலாம், அந்த கற்பூர வாசனை இருக்கலாம். அது போல இந்த விதேக முக்தனுடைய மனசு போனதுக்கு அப்புறம் இப்படிப்பட்டவர் ஒரு முக்தன் இருந்தாருன்னு நமக்கு தெரியும். நாம மாத்திரம் அவசிஷியதேன்னு சொல்றார். அவருடைய பேரு தான் நமக்கு தெரியுமே தவிர நமக்கு தான் அவருடைய பேர் தெரியும். அவருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. சித்தநாசை விரூபாக்கே ந கிஞ்சித் இஹ வித்யதே ந குணாக ந அகுணாக தத்ர ந ஸ்ரீஹி ந அஸ்ரீஹி ந லோகதா. அந்த இடத்துல சத்வரஜ சமூக குணங்களும் இல்லை, குணங்கள் இல்லாததும் இல்லை. குணங்கள் இல்லை, சரி, குணங்கள் இல்லாதது இல்லை அப்படின்னா எனக்கு எந்த குணமும் இல்லைன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ந ஸ்ரீஹி, செல்வமும் இல்லை. இப்போ அதனை கேட்டா முதல்ல அவருக்கு இதெல்லாம் இருக்குமா, சித்திகள்லாம் இருக்குமா? இல்லை. ந அஸ்ரீஹி, அப்போ தரித்திரனா இருப்பாருன்னா இல்லை. ந அஸ்ரீஹி, அவருக்கு இந்த மாதிரியான வரையறை எதுவுமே இல்லை, எந்த ஒரு உபாதி சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றதுக்காக இப்படி சொல்லியிருக்கு. ந லோகதா, லோகத்தோட சம்பந்தம் இல்லை. நச்ச உதய நத்த ந அஸ்தமய, மனசு ஒரு எண்ணத்துக்காக கிளம்புறதுன்றதோ அது நினைச்சு முடிச்சு தூக்கத்தும் போது தூங்குறதோ அப்படியும் இல்லை. ந அஸ்தமய ந அஷாமர்ஷ சம்பித, சந்தோஷம் பொறாமை ஞானம் இப்படிப்பட்டதான எந்த விதமான நிலையும் மனசுக்கு இல்லை. ந தேஜக ந தமக, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, எதையும் தெரிஞ்சுக்காம இல்லை. கிஞ்சித் ந சந்தியாதி ந ராத்திரிய, இந்த சந்தியா ராத்திரி தேசம் காலம் இப்படிப்பட்டதான சம்பந்தம் எதுவும் இல்லை. இவைகளை கிரகிக்காது. ந சத்தா நாபிச்ச அசத்தா, மனசு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நச்ச மத்தியம் ஹி தத்பதம், இல்லை இவைகளுக்கு இடைப்பட்டதானது அப்படின்னு. அதாவது எந்த விதமாகவும் இப்படி இருக்கு இப்படி இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்படி இருக்குன்னா அதுவும் இல்லை, இப்படி இல்லைன்னா அதுவும் இல்லை. நாகமன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதஜ அப்படின்னு. அது போல நச்ச மத்தியம் ஹி தத்பதம் ஏஹி பாரங்கதா புத்தே சம்சாராடம்பரஸ்ய தேஷாம் ததாஸ்பதம் ஸ்பாரம்
பவனானாம் இவாம்பரம். அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அழகான ஒரு திருஷ்டாந்தம். ஏஹி புத்தேகே பாரங்கதா சம்சாராடம்பரஸ்ய புத்தேகே. சம்சாரம் எனக்கூடியதான ஆடம்பரத்தை காட்டக்கூடியதான புத்தி. நம்மளுடைய புத்தி என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பெருசாக்கி இவ்வளவு பெரிய சம்சாரமா இருக்கிறத கற்பனை பண்ணி நமக்கு கொடுக்கறது. சம்சாரம்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனாலும் நமக்கு இவ்வளவு பெரிய சம்சாரம் இருக்கிறதாகவும், நான் 100 கோடி ஜென்மா பிறந்து இறந்து போயிருக்கேன், எனக்கு ஒரே கஷ்டம், எனக்கு எதுவுமே சம்சாரமே வேண்டாம், எனக்கு முக்தி தான் வேணும் அப்படின்னு ஒண்ணு. இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, இப்படியாக இத்தனை கோடி ஜனங்கள் இருக்க, இவாள நல்லவா இருக்கா கெட்ட என்னெல்லாமோ புத்தியில கற்பனை. இதுதான் ஆடம்பரம்ன்றது. ஒண்ணுமே இல்லாம வேஷம் போடுறதுக்கு ஆடம்பரம்னு சொல்றோமோ இல்லையோ, அதான் சம்சார ஆடம்பரம். சம்சாரமே ஆடம்பரம் தான். அது புத்தி பண்ணக்கூடியதான ஆடம்பரம் என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்லாத விஷயத்தை இவ்வளவு பெருசா பெருசு பண்ணி காட்டுறது. அது அதனுடைய எல்லையை கடந்தவர்கள், கரை கடந்தவர்கள். பாரங்கதான கரை கடந்தவர். ஏஹி பாரம்னா கரை. ஏஹி பாரங்கதா புத்தே சம்சாராடம்பரஸ்ய தேஷாம் ததாஸ்பதம் ஸ்பாரம். அவளுக்கு அதனுடைய ஆஸ்பதம், ததாஸ்பதம்னா அந்த ஆத்மா எனக்கூடியதான நிலை. அது எப்படின்னா ஸ்பாரம், பிரகாசமானது. பவனானாம் இவாம்பரம், காத்து அடிச்சுட்டே இருக்கு. அந்த காத்து கடைசியில எங்க போச்சு அப்படின்னா ஆகாசத்துல ஒடுங்கி போச்சு. இங்கேருந்து மேல கிளம்பி பூமியிலேருந்து தள்ளி மேல போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையிறதுன்ற. ஏன்? ஆகாசத்துல ஒடுங்கி போறது வாயு. அது போல மனசுல இருக்கக்கூடியதான எல்லா எண்ணங்களும் அந்த ஆத்மா கிட்ட போக போக எண்ணங்கள் குறையும். சம்சாந்த துக்கம் அஜடாத்மகம் ஏகம் சுப்தம் ஆனந்த மந்தரம் அபேத ரஜஸ்தமோயத் ஆகாஷ கோஷ தனவஹ அதனவஹ மகாந்தஹ தஸ்மின் பதே கலித சித்தலவா பவந்தி. இது எப்படி இருக்கு? சம்சாந்த துக்கம், எல்லா துக்கமும் போயிருக்கு. அஜடம், ஜடம் இல்லை. சம்சாந்த துக்கம் அஜடாத்மகம், துக்கம் இல்லாததான நிலை. ஏகம் தெரியும். சுப்தம் ஆனந்த மந்தரம், தூக்கத்துல இருக்கிற ஆனந்த பெருக்கு போல். மந்திரம்னா பெருக்கு. தூக்கத்துல எப்படி ஒரு ஆனந்த பெருக்கு இருக்கோ அது போல இருக்கக்கூடியது. அபேத ரஜஸ்தமக எது, ரஜோகுணம் தமோகுணம் இவைகள் இல்லை. எது அப்ப சத்துவகுணம் இருக்கா அப்படின்னா அங்க சத்துவம்ன்றது குணமாக இல்லை, சுரூபமா இருக்கு. ஆகாஷ தனவக, ஆகாசம் போன்ற ஆகாச சரீரம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அது போல ஆகாச தனவக அப்படின்னா சரீரம் இல்லை, அதனால அதனவக. கோவிந்தாஷ்டகத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கன ரிங்கனலோலம் அனாயாசம் பரமாயாசம் அப்படின்றது கிருஷ்ணரை பத்தி ஆச்சாரியர் சொல்றார். சத்தியம் ஞானம் அனந்தம், உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அந்த பிரம்மஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அனாகாசம் பரமாகாசம். இந்த ஆகாசமே இல்லை. ஆகாசத்துக்கு அப்புறம் தானே வாயு. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னிராப அப்ஜ பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதிபியோ அன்னம், அப்படிதான் சொல்லியிருக்கு. முதல்ல ஆகாசம் தான் இருக்கு. அந்நிலையில ஆகாசமே இல்லை. ஆகாசம் இருந்தா தானே மற்ற பூதங்கள் வரும். ஆனா அது எப்படி? பரமாகாசம். பரமாகாசம்னா யோவேத நிகதன் குஹாயாம் பரமே யோமன் ஹிருதயாகாசம்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான அது அந்த பரமாத்ம தத்துவமானது எங்கன்னா இடச்சேரியில விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கோவிந்தாஷ்டகத்துல ஆச்சாரியர் சொல்லிட்டு இருக்கு. சரி, அதனால ஆகாஷ தனவக அதனவக மகாந்தக, அப்படிப்பட்ட அந்த மகான்கள் தஸ்மின் பதே அந்நிலையில் கலித சித்தலவா பவந்தி. கலித நழுவினதான, சித்த லவாக, சித்தம் எனக்கூடியதான் ஒரு லவம், ஒரு துளி கூட மனசுல எண்ணம் இல்லாமல். கலித சித்தலவா, மனசு சித்தலவம்னா ஒரு துளி எண்ணம் அது கூட இல்லாமல். கலித சித்தலவா பவந்தி தஸ்மின் பதே, அந்நிலையில் அந்த மகான்கள் அப்படி இருக்க. ஏ நிதாக மகாபிராஜ்ய, இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சின்றதுனால, இதுதான் ஆத்மா இதுதான் அனாத்மான்னு தெரிஞ்சுட்டு
ஜீவன் முக்தி நிலை எப்படி இருக்கு, விதேக முக்தி நிலை எப்படி இருக்குன்றது வந்து சட்டுன்னு எல்லாருக்கும் தெரியாது. இது நீ என்கிட்ட தெரிஞ்சுட்ட, அதனால நீ மகாபிராகியம். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சதை விட மகாபிராகியம், நம்மளும் மகாபிராகியம்னு எடுத்துக்கணும். ஏனிதாக மகாபிராகிய நிர்வாசன மனாபவ. அதனால என்ன பண்ணணும், வாசனை இல்லாத மனசை நீ சம்பாதித்து கொள்ள வேண்டும். மனசுல வாசனை இல்லாம பண்றதுக்கு என்ன பண்ணணும், மைத்ரி கருணா முதிதா உபேட்சா இப்படிப்பட்டதான நல்ல குணங்களை வளர்த்துண்டா கொஞ்ச நாள்லயே வந்து மனசுல எந்த எண்ணமும் வராது. பலாத் சேத்த சமாதாய, பலாது சேதக சமாதாய, அது சுலபமா இல்ல. பலாது கஷ்டப்பட்டு தான் பண்ணணும், பண்ணு. ஆனா நீ மகாபிராகியன், உன்னால இப்ப முடியும். அதனால பலாது சேத சமாதாய சம்யக் ஆதாய, அந்த பிரம்மத்தில் வைத்து நிர்விகல்ப மனாபவ, மனசுல எண்ணங்கள் இல்லாத அந்நிலையை நீ அடைவாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஜீவன் முக்தி அந்த மனோநாசம்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. மனோநாசம்ன்றது ரெண்டு விதம், சரூபநாசம் அரூபநாசம்ன்றது. சரூபநாசம்ன்றது வந்து ஜீவன் முக்தனுக்கு, அரூபநாசம்ன்றது விதேக முக்தனுக்கு. சரூபநாசத்தை சம்பாதிச்சுட்டு அதற்கு பிறகு அரூபநாசமான விதேக முக்தியை சம்பாதிக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து நல்ல வாசனைகளை மனசுல கொண்டு வந்து அதுக்கப்புறம் வாசனாதீதமான அந்த மனோநாசத்தை அரூபநாசத்தை அடையணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இதுக்கு எப்படி நம்ம பண்ணணும்னா அதுக்கு அந்த பிரம்ம வித்யானா என்ன, அந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இவைகள் பண்றதுனால நம்ம எப்படி ஆத்மாவை அறியலாம் அப்படின்றது அடுத்தது. இதை நம்ம அடுத்து வரலாம்.